அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுனா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நட்சத்திர பொருத்தத்தை ஓகே அதுக்கப்புறமா தான் ஜாதக கட்ட ரீதியான பொருத்தம். ஒரு ஜாதக கட்ட ரீதியான பொருத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் ஜாதகத்திலையாக இருக்கட்டும், ஒரு ஆண் ஜாதகத்திலையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை, மன வாழ்க்கை, ஃபஸ்ட்டு மேரிட் பொருத்தங்கிறதே அங்கே தானே பார்க்குறோம். அவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் இருக்கும். அவங்களுடைய பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்குமான ஹோல் ஹிஸ்ட்ரியுமே அவங்க ஜாதகத்தில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது வேலை மட்டும்தான் அஸ்ட்ராலஜருடைய வேலை. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த பொருத்தத்தை நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த நட்சத்திர ரீதியான பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் அதில் ஓகே இருக்குது அப்படின்னா ஜாதக கட்ட ரீதியான பொருத்தம். ஜாதகம் அதுக்குமே நட்சத்திரத்துக்குமே நிறைய விதிகள் இருக்குது, எக்ஸம்ஷன் இருக்குது, விதி விலக்குகள் இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. ஸோ அதில் ஆஸ் யூஷுவலாக முதல்ல வந்துடணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நட்சத்திர பொருத்தமே தேவையில்லை, டேரெக்டாக ஜாதக கட்ட பொருத்தம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லை. பேசிக்காக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்கன்னா அதில் காரண காரியம் இல்லாமல் அவங்க பண்ணலை. அதனால் ஒரு பெண் நட்சத்திரம் இருந்தால் ஆண் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரங்களாக இருந்தால் என்னென்ன கேட்டகரியில் இருந்தால் பொருத்தம் உண்டுன்னு இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஜாதக கட்ட ரீதியான பொருத்தத்துக்குள்ளே போகணும்.